கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் புதுச்சேரியைச் சேர்ந்த சேதுராமன் என்பவர் இணையவழி காவல் நிலையம் வந்து பேஸ்புக்கில் வைசாக் ஸ்டீல் என்ற நிறுவனத்தின் விளம்பரத்தை பார்த்து மார்க்கெட் விலையை விட 10% குறைவாக டிஎம்டி ராட் பொருட்களை உங்களுக்கு தருகிறோம் என்று வந்த விளம்பரத்தை நம்பி மேற்கண்ட பேஸ்புக்கிலிருந்து போன் எண்ணை தொடர்பு கொண்டு அனைத்து விவரங்களையும் பெற்று அந்த நிறுவனத்தின் பெயரிலேயே ஜிஎஸ்டி எண் மற்றும் வங்கி கணக்குகள் இருந்ததால் 30,97,000 ரூபாய் பணத்தை செலுத்தி 4 நாட்கள் ஆகியும் மேற்கொண்ட தொலைபேசி எண்ணையோ ஃபேஸ்புக் பேஜையோ தொடர்பு கொள்ள முடியவில்லை. ஆகவே தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து இணையவழி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். விசாரணையின் முதற்கட்டத்திலேயே மேற்படி வைசாக் ஸ்டீல் நிறுவனத்தின் உண்மையான பேஸ்புக் பேஜ் அது இல்லை என்பது இணையவழி மோசடிக்காரர்களின் வேலை என்பதை உணர்ந்து பல்வேறு இணையவழி காவல் நிலையத்தில் உள்ள நவீன தொழில்நுட்பத்துடன் ஆதாரம் மற்றும் தகவல்களை திரட்டி விசாரணை மேற்கொண்டனர். அந்த விசாரணையில் கண்டுபிடித்த தகவல்களை அடுத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திருமதி நித்யா IPS அவர்களின் உத்தரவின் பேரிலும் காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் எஸ் பாஸ்கரன் BBS அறிவுறுத்தலின்படி ஆய்வாளர் திரு எஸ் தியாகராஜன் வழிகாட்டுதலின்படி திரு கீர்த்தி தலைமையிலான இணையவழி போலீசார் தலைமை காவலர் மணிமொழி காவலர்கள் வினோத் பாலாஜி மற்றும் வினோத் குமார் கொண்ட தனிப்படை அமைக்கப்பட்டு கடந்த 20ஆம் தேதி மத்திய பிரதேசம் விரைந்தனர். அங்கு விசாரித்ததில் குற்றவாளி ஜார்க்கண்டில் பதுங்கி இருப்பது தெரியவந்தது. பின்னர் தனிப்படை ஜார்க்கண்ட் விரைந்தனர். அங்கு மேற்கொண்ட விசாரணையில் குற்றவாளி பீகார் சென்றது தெரியவந்தது. உடனே தனிப்படை பீகார் விரைந்தனர். பீகார் மாநில தலைநகர் பாட்னாவில் சென்ற இந்த மோசடியில் ஈடுபட்ட கும்பலை ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வைத்து கைது செய்தனர். 40க்கும் மேற்பட்ட மொபைல் போன்கள், லேப்டாப், டேப் மற்றும் 34 லட்சம் ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை பறிமுதல் செய்த இணையவழி மோசடி கும்பலை பீகார் தலைநகரிலேயே நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புதுச்சேரி கொண்டு வந்தனர். மோசடி கும்பல் இந்தியா முழுவதும் ஆயிரக்கணக்கான நபர்களை கடந்த 2019 வருடம் முதல் பல்வேறு மிகப்பெரிய கட்டுமான பொருட்கள் தயாரிக்கும் இந்திய நிறுவனங்களின் பெயரை சொல்லி அவர்களுடைய உண்மையான விளம்பர உத்திகளை இவர்களுக்கும் கையாண்டு ஃபேஸ்புக் வங்கி கணக்கு, செல்போன்கள் போன்றவற்றை அந்த நிறுவனங்களுக்கு ஒத்து போகின்ற மாதிரி உருவாக்கி மோசடி பணங்களை பெற வங்கி கணக்குகளை வாங்கி ஒரு சில வங்கி மேலாளர்களுடன் உதவியுடன் பணத்தை எடுப்பதற்கு ஒரு குழுவும், பொதுமக்களை ஏமாற்ற திறமையாக பேசுவதற்காக ஒரு குழுவும், வங்கி கணக்கை வாங்கி கொடுப்பதற்கு ஒரு குழுவும், ஃபேஸ்புக் விளம்பரம் செய்ய மற்றும் அதில் பதிவு செய்ய பல்வேறு புகைப்படங்களை உருவாக்கவும், செல்போன் எண்களை வாங்க ஒரு குழுவும், மேலும் ஒவ்வொரு குழுவிற்கும் ஒரு தலைவரை நியமித்து அவர்களுக்கு கீழ் பல்வேறு நபர்கள் செயல்பட்டது விசாரணையில் தெரியவந்தது. மேலும் மோசடி செய்த பணத்தை இந்த குழுவினர் அனைவரும் பங்கு போட்டு கொண்டதும் தெரியவந்துள்ளது. இந்த குழுவில் இன்னும் பல்வேறு நபர்கள் பீகார், உத்தரப்பிரதேஷ், ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களில் பதுங்கி இருப்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. ஆன்லைன் ஷாப்பிங் செய்வதற்கு பிளிப்கார்ட், அமேசான், மீஷோ போன்ற அங்கீகரிக்கப்பட்டுள்ள இணையதளம் மூலம் பொருட்களை வாங்க வேண்டும். விலை குறைவாக கிடைக்கிறது என்று ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் போன்ற இணையதளங்களில் வரும் விளம்பரங்களை நம்ப வேண்டாம். சமூக வலைதளங்களில் வரும் செய்தியை உறுதிப்படுத்தாமல் நம்ப வேண்டாம். பண பரிவர்த்தனை செய்ய வேண்டாம் என காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது.